ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தெறிக்க விடுற அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ தலைவர் 173 உடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா வெகு விரைவிலே இந்த மாத கடைசிக்குள்ளார ஆரம்பிக்க போகிறாங்க. சென்னையில் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டூடியோவில் இப்போ வந்து செட் அமைக்கக்கூடிய பணி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 2 வாரத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் அநேகமாக ஆரம்பிச்சிருவாங்க. 2 அல்லது ஒரு 3 வாரம் இந்த மாத கடைசிக்குள்ளார கன்ஃபார்மாக ஆரம்பிக்கிறாங்க. உறுதியெடுத்து ரஜினி சார் இந்த படத்தில் டியூவல் ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ரோலில் ரஜினி சார் வரப்போகிறாருங்க. சந்திரமுகிக்கு பிறகு அவர் வந்து ஒரு டாக்டர் அந்த ஒரு ரோலில் அவர் வந்து இப்போ நடிக்கிறாரு. ஸோ அது வந்து ஹீரோ ரோலா இல்லை வந்து நெகட்டிவ் ஷேட் ரோலா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் ஏதோ கொஞ்சம் சமூகத்துக்கு தேவையான சில சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் இருக்கும். ஆனால் அதே சமயம் ஒரு கம்ப்ளீட் மசாலா என்டர்டெயின்மெண்ட் மூவியாக தான், கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக தான் இது இருக்க போகுது அப்படின்ற மாரி தகவல் வருது. இந்த படத்துக்காக ரஜினி சாருக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த வீக்கெண்டு. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேலே ரஜினி சாரோட கெட்டப் எப்படி இருக்கணும், அவரோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அவரோட லுக் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்காக அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டருக்காகவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபோட்டோ ஷூட்டே நடத்தி முடிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப சைலண்ட்டாக பண்ணியிருக்காங்க அந்த டீம். ஏன்னா ஏற்கனவே 2 இயக்குநர்கள் மாறிட்டாங்க. ஸோ நம்ம மீண்டும் வந்து பயங்கரமாக அலார் பண்ணிக்கிட்டு ரொம்ப வந்து பில்டப்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ ஷூட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க. அநேகமாக இந்த படத்தோட ஷூட்டிங் போகும்போது இந்த படத்தோடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவோ இல்லை ஏதாவது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மாரி ஏதாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் மேக்ஸிமம் அந்த டாக்டர் கெட்டப்கான அந்த லுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொன்று ஒரு ரோலில் ரஜினி சார் வரத்துக்கு சான்சஸ், ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் அந்த ரோலில் தான் ரொம்ப விரும்பி இருக்கார். அந்த ஒரு நெகட்டிவ் ஷேடர் இருக்கக்கூடிய ரோல் தான் அவர் விரும்பி இருக்கார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷூட்டிங் எடுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அசால்ட்டான ஒரு அதிரடியான ஒரு சாங் ஷூட்டோடு தான் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறாங்களாம். அநேகமாக ரஜினி சாரோட இன்ட்ரோ சாங்காக இருக்குமா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு சாங் ஷூட்டோடு தான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.